நல்லென எல்லாம் தரக்கூடிய என் தாய் கடவுர் அபிராமியையும் என் உடலை குளிர வைத்து உள்ளத்தை மகிழ வைத்து அறிவை வளர வைக்கும் தமிழ் தாயையும் என்னை தாளாட்டி சீராட்டி பாராட்டி என்றெடுத்து வளர்த்த என் தாயையும் இந்த நல்ல நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றேன். இந்த நாள் இனிய நாள் என்பதற்கு ஏற்ப என்னுடைய வாழ்நாளில் இந்த நாளை ஒரு இனிய நாளாக கருதுகிறேன். பல்வேறு சிறப்புகள் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு உண்டு. அதில் ஒரு சிறப்பு எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய அரிதனகுத்தன் என்ற ஒருவர் தன்னுடைய மகளை திருச்சியிலே உள்ள தனகுத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். கணவனும் மனைவியும் நல்லறமாம் இல்லறத்தை இனிமையாக நடத்தி கொண்டிருந்தார்கள். மனைவி மகப்பேறு காலம் வந்தது. மகளினுடைய மகப்பேரை பார்ப்பதற்காக பூம்புகாரிலிருந்து தாய் திருச்சிக்கு வந்தாள். மகள் வீட்டிற்கு செல்வதற்காக காவிரியினுடைய அந்த கரையில் நிற்கிற பொழுது வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. நமக்கு பிரசவ நேரம் வந்துவிட்டதே, இன்னும் தாய் வரவில்லையே என்று வருந்தியும் இறைவனிடத்தில் வேண்டியும் இருந்த சமயத்தில் அங்கே தாய் வடிவத்திலே இறைவன் வந்து பிரசவ எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெயோடு மருத்துவத்தை பார்த்து குழந்தையை தாளாட்டி சீராட்டி 7வது நாள் தொட்டிலே போடுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி ஆற்றிலே நீர் வடிந்தது. பெற்ற தாய் மகள் வீட்டுக்கு வந்தாள். அங்கே தாய் வடிவத்தில் இருந்த இறைவன் உமாதேவியாரோடு இடப வாகனத்திலே காட்சி கொடுத்தார். திருச்சிராப்பள்ளியிலே இறைவன் தாயாக வந்து பிரசவம் பார்த்ததனால் இங்கே இறைவனுக்கு தாயுமானவர் என்று பெயர். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தில் அருமையானதொரு புத்தனாம்பட்டி என்ற கிராமம். தேசபிதா காந்தியடிகளினுடைய கனவு பெருந்தலைவர் காமராஜரினுடைய ஆட்சியிலே நிறைவேறியது. பெருந்தலைவர் காமராஜரினுடைய கனவு வானின்று வாழ்த்தும் மூக்கப்பிள்ளை அவர்களால் இங்கே நிறைவேறியது. கைத்தட்டலாம். காரணம், வானை மறந்திருக்கும் பயிரும் ஒளி சிறப்பை மறந்திருக்கும் பூவும் தேனை மறந்திருக்கும் வண்டும் இந்த வையத்தில் இல்லையடி பாப்பா என்று பாரதி சொல்லுவார். அதுபோல இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் மூக்கப்பிள்ளை அவர்களை மறந்து நாம் இருக்க முடியாது. இதற்கு பெயர் வைக்கிற பொழுது என்ன பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்த பொழுது அவர்கள் நேரு நினைவு கல்லூரி என்று வைத்திருக்கிறார்கள். நேருவை பற்றி பல்வேறு சம்பவங்கள் சங்கதிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது மதுரை அருகில் மிகப்பெரிய காங்கிரசினுடைய மாநாடு நடைபெறுகிறது. அதற்காக நேரு அவர்கள் விமானத்திலே சென்னை வந்து சென்னையிலிருந்து பெருந்தலைவர் காமராஜரை காரில் அழைத்துக் கொண்டு மதுரைக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது நேரு அவர்கள் காமராஜரை பார்த்து,
நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆகிறது, அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், பல மாதங்கள் ஆகிறது, நான் சென்று பார்க்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். நேரு அவர்கள், இன்று போய் உங்கள் அம்மாவை பார்த்துவிட்டு நாம் மாநாட்டுக்கு போவோம் என்று குறிப்பிடுகிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், எல்லோரும் மாநாட்டிலே காத்து கொண்டிருப்பார்கள், நாம் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து பிறகு சென்றால் காலதாமதம் ஆகும், எனவே நேரடியாக மாநாட்டு பந்தலுக்கு போவோம் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நேரு சொல்லுகிறார், நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பிரதமர் சொல்லுவதை முதலமைச்சர் கேட்க வேண்டும், எனவே உங்கள் ஊருக்கு காரை திருப்பு என்கிறார். கார் பெருந்தலைவர் காமராஜரனுடைய ஊர் விருதுநகர் நோக்கி செல்லுகிறது. சில தூரங்கள் சென்ற பிறகு காமராஜர் காரை நிறுத்தச் சொல்லுகிறார். கீழே இறங்குகிறார். நேரு என்ன நினைக்கிறார் என்றால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏதோ இயற்கை உபாதையை கழிப்பதற்காக நிறுத்தச் சொல்லுகிறார் என்று. காமராஜர் அவர்கள் சாலையினுடைய ஓரத்திலே ஒரு மரத்தடி நிழலிலே நின்று கொண்டு கையை தட்டி, அம்மா இங்கே வா என்று அழைத்தார். வயல்களிலே நாட்டு நட்டுக் கொண்டிருந்த பெண்கள் மத்தியிலிருந்து காமராஜரை பெற்றெடுத்த தாய் இங்கே வந்தார்கள். இதுதான் என் தாய், இங்கே பாருங்கள் என்று பெருந்தலைவர் சொன்னார். அப்பொழுது நேரு அவர்கள், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய உங்கள் அம்மா ஒரு வயல்களிலே நாற்று நடுகிறார்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டார். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நான் என் வேலையை செய்கிறேன், என் தாய் அவர்கள் வேலையை செய்கிறார்கள் என்று. இப்ப கைத்தாங்க. உடனே நேரு அவர்கள் அதே சாலையில் காமராஜரினுடைய அம்மா சிவகாமி அம்மையாரினுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து, இப்படிப்பட்ட மகனை நீ பெற்றெடுத்து இருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஒரு தெய்வத்திற்கு சமம், உன்னை நான் வணங்குகிறேன் என்று நேரு அவர்கள் அங்கே வணங்கினார். இது நேருவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவமாகும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நேருவினுடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய நேரு நினைவு கல்லூரியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அடுத்தது, நான் நிறைய கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறேன், நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருக்கிறேன், நிறைய தன்னார்வ அமைப்புகளில் பேசியிருக்கிறேன். எதற்கும் இல்லாத ஒரு சிறப்பு புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரிக்கு இருக்கிறது. பல இடங்களில் அவர்களுடைய கட்டிடங்களுக்கு மத்தியில் மரங்கள் இருக்கும். நேரு நினைவு கல்லூரியில் மரங்களுக்கு மத்தியில் கட்டிடங்கள் இருக்கிறது ஐயா, இது மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் மின்சார பற்றாக்குறையினால் ஜெனரேட்டர் ஓடும். நேரு நினைவு கல்லூரியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து மின்சார வாரியத்திற்கு வழங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வயதில் அறிவில் பெரியார், வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை தந்தை பெரியாரின் வாரிசாய், மடமையாய் மண்ணடிமை பெண்ணடிமை பிறரறியா எண்ணடிமை இவையெல்லாம் மறைந்தாலும் தான் மட்டும் மறையாமல் ஒல்கா புகழ் கொண்டு விளங்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தாரக மந்திரத்தின் உருவாய் திகழும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பு முதல்வராக ஏற்ற பிறகு முதன் முறையாக கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சி நேரு நினைவு கல்லூரியினுடைய கட்டிட திறப்பு விழா என்பது தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்தியாகும். ஒரு காலத்தில் கல்லூரிகளிலே படிக்கக்கூடியவர்கள் பயிற்சி பெறுவதற்காக பல்வேறு நிறுவனங்களுக்கு செல்லுவார்கள். ஆனால் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் பயிற்சி கொடுப்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள் இங்கே வருகின்ற அளவிற்கு ஒரு 600-700 கணிப்பொறிகள் கொண்ட
ஒரு பல்கலைக்கழகம் பெற்றிராத வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கல்லூரியில் நான் நிற்கிறேன் என்பதை என் வாழ்வினுடைய பெருமையாக கருதுகிறேன். அடுத்தது, இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய தம்பி சோமராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மாபெரும் தமிழ் கனவு நடைபெற்றது. வந்திருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்படி அமைதியாக கேட்கக்கூடிய மாணவ மாணவிகளை நான் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை என்று சொன்னார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் பேச்சை தவமாக நினைக்கக்கூடியவர்கள். தவத்திலே பேசினால், இடையூறு செய்தால் தவத்திற்கு தடங்கள் ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் பேசுகிற பொழுது அமைதி காத்து தவமாக கேட்கக்கூடிய வலிமை உடையவர்கள் நேரு நினைவு கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள். எனவே நீங்கள் அமைதி காத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அடுத்தது, நம்முடைய முதல்வர் அவர்கள் மற்றொன்றை ஒன்று செய்ய சொன்னார். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், நல்ல செய்திகளை பேசுகிற பொழுது, நல்ல கருத்துக்களை கொட்டுகிற பொழுது நீங்கள் கைத்தட்ட வேண்டும். கைத்தட்டினால் உங்களுக்கு நோய்கள் வராது என்று சொன்னார். நோய்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் யார் சார் கவலைப்படுவது? நான் புதிதாக ஒன்றை சொல்லுகிறேன். என்னவென்றால், நன்றாக பேசுகிற பொழுது, நல்ல கருத்துக்களை பதிவு செய்கிற பொழுது நீங்கள் கைத்தட்டினால் பெண்களுக்கு அழகு கூடும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய அழகு கூட வேண்டும் என்றால் நீங்கள் அவ்வப்பொழுது சிறப்பாக கைத்தட்ட வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நல்ல பண்பாடு உடைய, இன்னைக்கு நிறைய படிச்சவங்க இருக்காங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார். திருவள்ளுவர் சொன்னார், பண்புடையார் பட்டுண்டு உலகம். யாரு பண்புடையவர்களோ அவர்கள் காலடியில் இந்த உலகம் கிடக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் மிகச்சிறந்த பண்பாடு உடையவராக இந்த கல்வி குழுமத்தினுடைய தலைவர், போற்றுதலுக்குரிய ஐயா திரு பொன் பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர்தம் துணைவியார் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, சிவகேரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்ட். அவர் யூ கேன் வின் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் முதலில் படிக்க வேண்டும். பிறகு மாணவர்களை படிக்க சொல்ல வேண்டும். அது தமிழில் உங்களால் வெல்ல முடியும் என்று அற்புதமாக ஒரு சிறந்த நூலாக வருகை தந்திருக்கிறது. அந்த நூல்ல நிறைய செய்திகள் சொல்லுவார். அதுல winners don't do different things, they do things differently. வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் விதவிதமாக செய்ய மாட்டார்கள், வித்தியாசமாக செய்வார்கள் என்று பதிவு செய்வார். அந்த வகையில் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு விதவிதமான செயல்பாடுகளை செய்யாமல் வித்தியாசமான செயல்பாடுகளை செய்து இந்த கல்லூரியை இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ஒரு 150 பட்டியலுக்குள்ளாக கொண்டு வந்த பெருமையும், A+ என்ற குறியீட்டை பெற்று தந்த பெருமையும் போற்றுதலுக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களை சாரும். டீம் ஒர்க் அவர் வாட்ச்வேர்டு. ஆசிரியர்களுடைய கூட்டு பணியே கோட்பாட்டு சொல்லாக இருந்தாலும் எல்லா புகழும் முதல்வருக்கே என்கின்ற வகையில் முதல்வர் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில், இந்த அருமையான நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய போற்றுதலுக்குரிய தமிழ்துறையினுடைய தலைவர், என் இனிய தம்பி, எங்கள் குடும்ப உறுப்பினர் சோமராஜேந்திரன் அவர்கள் பல்வேறு செய்திகளை என்னை பற்றி சொன்னார்கள். என்னுடைய நோக்கமே, என்னுடைய கொள்கையே, நாம் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இளைய தலைமுறை பலமுறை என்கின்ற வகையில்
நான் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் மாணவர்களுக்கு சேவை செய்வதையே என்னுடைய தாரக மந்திரமாக கொண்டு ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகள் நான் பணியாற்றி வருகிறேன். அந்த வகையில் உதவி மிக சிறிய அளவில் பெற்ற சோம ராஜேந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் என்னை பாராட்டி பேசியது என்னும் என்னை அதை நோக்கி பயணிக்க தூண்டுகிறது. அந்த வகையில் அருமை தம்பி சோம ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழ் துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். அடுத்தது, கவர்மெண்ட்டே நிறைய கல்லூரிகளில் மாணவர் தேர்தல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாணவர் தேர்தலும் நுண்கலை மன்ற விழாவும் நடத்தின ஆண்டு முழுவதும் நாம் வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு, மாணவர்கள் கட்டுப்பாட்டு அறையின் தொடர்பை துண்டித்துக் கொண்ட ஆகாய விமானம் போல் இயங்குகிறார்கள் அந்த நிகழ்வுகளில். எனவே இதை தடை செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டியில் மாணவர் மன்ற தேர்தல் நடைபெற்று மாணவர்களினுடைய பொறுப்பாளர்கள் சிறப்பாக பதவியேற்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே பண்புடைய மாணவர்கள் இருக்கிறார்கள்? கலாமின் நனவை நனவாக்க வல்ல வல்லரசு நல்லரசு இந்தியாவை உருவாக்க வல்ல மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டியில் படிக்கிறார்கள் என்று சொல்கின்ற வகையில் உங்களுடைய பண்பாடும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கிறது என்கிற பொழுது நான் நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். புனிந்து பாருங்கள். என் நன்றியும் பாராட்டும் உங்கள் பாதங்களில் இதுவரை வந்து சேர்ந்திருக்கும். எனக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு என்று சொன்னால், மாணவர் பேரவை மற்றும் இலக்கிய மன்றத்திலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று. அதற்கு ஒரு தலைப்பையும் கொடுத்திருக்கிறார் தம்பி ராஜேந்திரன் அவர்கள். என்ன தலைப்பு என்றால், இலக்கிய சுவை. இலக்கியம் என்பது நாம் மிகப்பெரிய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய ராமாயணம், இதிகாசங்கள், 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், இவை மட்டும் இலக்கியம் அல்ல, அவையும் இலக்கியங்கள். இதற்கு அப்பாற்பட்டு சில மனிதர்களே இலக்கியமாக வாழ்வார்கள். அப்படி மனிதர்களை பற்றி நாம் பேசுகிற பொழுதும் அதுவும் இலக்கியமாக மாறும். எனவே என்னுடைய உரையை நான் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதல் பகுதி, நான் கடந்த 40-50 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்து வருகிறேன். என் பதிவை கேட்டு மாணவ மாணவிகளும் என்னோடு பணியாற்றுகிறவர்களும் என்னுடைய தகவலுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறார்கள். எனவே உங்களிடத்தில் முதல் முக்கிய செய்தியாக முதல் பகுதியில் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இரண்டாவது பகுதியில் சுவை என்றால் என்ன, சுவைகள் எத்தனை வகைப்படும், அதில் எந்த சுவைகளை நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம் என்று ஒரு சில இலக்கிய சுவைகளை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மூன்றாவது பகுதியாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும், ஒரு மோட்டிவேஷன், எழுச்சிமிகு உரையாக சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய உரையை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த உடனேயே என்னோடு வருகிறேன் என்று சென்னையில் ஊடகத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சிறப்புக்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் காரணமாக இருந்தேன். இன்றைய தினம் என்னுடைய சிறப்புக்கெல்லாம் அவர் காரணமாக இருக்கிறார். அவளது புகழும் செல்வாக்கும் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஊடகியல் கலாநிதி, அருமை நண்பர்
என்னுடைய நெஞ்சத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பொறியாளர் மணிவண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிகழ்ச்சியில முதல் செய்தி, முக்கியமான செய்தி, இன்றைய தினம் எல்லோரும் படிக்கின்றோம், சிறந்த வேலைக்கு போகிறோம், நல்ல ஊதியம் பெறுகிறோம். ஆனால் பெற்றோர்களை மதிக்கிறோமா என்றால் பெரும்பாலும் இளைஞர்களிடத்தில் அது குறைவாகவே இருக்கிறது. நீ கோவிலுக்கு போ என்று நான் சொல்ல மாட்டேன். தெய்வம் காட்டும், ஊட்டாது. ஆனால் எமர்சன் என்ற ஒரு தத்துவ அறிஞன் நாள்தோறும் காட்டுகின்ற, ஊட்டுகின்ற ஒரு தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை பதிவு செய்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களை வணங்கவும், வாழ்த்தவும், அவர்களிடத்திலிருந்து வாழ்த்தை பெறவும் நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் உச்சத்தை தொடலாம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு கவிஞன் அழகாக அம்மாவை பற்றி சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? கடவுளுக்கு மொத்தத்திலே 10 அவதாரம் தான். ஒரு அவதாரத்தை பற்றி கூட கல்லூரி முதல்வர் அவர்கள் இங்கே பேசினார். கடவுளுக்கு மொத்தத்தில் 10 அவதாரம் தான். ஆனால் உங்களை பெற்ற தாய்க்கு நித்தம் 10 அவதாரம், நாள்தோறும் 10 அவதாரமா? அப்படி என்ன 10 அவதாரம்? இன்பத்துப்பால் ஊட்டுகையில் மனைவி ஆகிறாள் தாய், தன் இதயப்பாலை ஊட்டுகையில் அன்னை ஆகிறாள் தாய், அள்ளி கொடுத்து கொஞ்சுகையில் பிள்ளை ஆகிறாள் தாய், துன்பத்தில் தலை கோதுகையில் தோழியாகிறாள் தாய், தர்மத்தை நிலைநாட்டுகையில் தலைவியாகிறாள் தாய், நாட்டு வைத்தியம் புரிகையிலே பாட்டியாகிறாள் தாய், வேலைக்காரி வடிவத்திலே கடவுளாகிறாள் தாய். காலமெல்லாம் கடவுளுக்கு மொத்தம் 10 அவதாரம், பெற்ற தாய்க்கு மட்டும் நித்தம் 10 அவதாரம். நாள்தோறும் ஒரு கடவுள் 10 அவதாரம் எடுக்கிறது என்று சொன்னால் அது உங்களை பெற்ற தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். இதை சொன்னவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அம்மாவை பற்றி ஒரு அற்புதமான புது கவிதை செல்போன்ல வந்து, நான் ரொம்ப செல்போன் பார்க்க தெரியாது, எனக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்ப தெரியாது, இருந்தாலும் செல்போன் வச்சிருக்கேன். உடனே நீங்க கேட்கலாம், ஒரு கல்லூரி செயலர் செல்போன் சரியா பார்க்க தெரியாது, செல்போன்ல மெசேஜ் அனுப்ப தெரியாது, நீங்க எல்லாம் என்ன சார் பலகீனமானவனா அப்படின்னு கேட்கலாம். நான் பலகீனமானவன் அல்ல, நான் பலமானவன். அது ஒண்ணு தெரியாது, ஆனா எனக்கு நிறைய அதற்கு அப்பாற்பட்ட செய்திகள் தெரியும். அப்படி செல்போன்ல ஒரு நாள் தெரியாத தனமா தானா வந்த ஒரு கவிதை என் உள்ளத்தை தொட்டது. அதை உடனே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு 100 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ரொம்ப அற்புதமான கவிதை, அதை உங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறேன். அம்மாவின் கருப்பை நீங்கள் மூழ்கிய முதல் நீரூற்று, அம்மாவின் ரத்தம் நீங்கள் பருகிய முதல் பால், அம்மாவின் வயிறு நீங்கள் வசித்த முதல் மாளிகை, அம்மாவின் மடி நீங்கள் ஆடிய முதல் ஊஞ்சல், அம்மாவின் தாலாட்டு நீங்கள் கேட்ட முதல் இசை, அம்மாவின் விரல்கள் நீங்கள் பிடித்த முதல் ஊன்றுகோல், அம்மாவின் கதைகள் நீங்கள் கேட்ட முதல் சொற்பொழிவு, அம்மாவின் கைகள் நீங்கள் கண்ட முதல் அமுத சுரபி, அம்மாவின் அன்பு என்னன்பேன் என்னன்பேன் என்னன்பேன், அம்மா அம்மாதான். எனவே அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவர்கள் யார் என்று சொன்னால் அம்மா. அம்மாவை பத்தி நான் 50 கவிதை சொல்ல முடியும். இப்ப அதை மட்டும் சொன்னேன் அப்படின்னா
உங்கள் கல்லூரியினுடைய தலைவர் அவர்கள் சொன்ன நேரம் முடிஞ்சிடும். அதனால இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன். இருளை நேசித்து நிலவு கிடைத்தது, காற்றை நேசித்து கவிதை கிடைத்தது, பூமியை நேசித்தேன் பூக்கள் கிடைத்தது, நண்பனை நேசித்தேன் நட்பு கிடைத்தது, கல்வியை நேசித்தேன் செல்வம் கிடைத்தது, அம்மாவை நேசித்தேன் அனைத்தும் கிடைத்தது. என்ன அற்புதமான கவிதை பாருங்க. இருளை நேசித்தேன் நிலவு கிடைத்தது, காற்றை நேசித்தேன் கவிதை கிடைத்தது, பூமியை நேசித்தேன் பூக்கள் கிடைத்தது, நண்பனை நேசித்தேன் நட்பு கிடைத்தது, கல்வியை நேசித்தேன் செல்வம் கிடைத்தது, அன்னையை நேசித்தேன் அனைத்தும் கிடைத்தது. இப்ப இன்னொரு புஸ்தகம், சில புத்தகத்தை சொல்றேன், முடிஞ்சா ஆசிரியர்கள் படிங்க, முடிந்தால் மாணவர்கள் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடும். இரண்டாவது புத்தகம், முதல்ல யூ கேன் வின் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி சொன்னேன். இரண்டாவது புத்தகம் தமிழறிவு மணியன் அப்படின்னு ஒரு சிறந்த சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், சிறந்த காந்தியவாதி. ஏனோ தெரியவில்லை, அவர் தெரியாமல் அரசியலில் இறங்கிவிட்டார். மிக உயர்ந்த மனிதர் தமிழறிவு மணியன். ஊருக்கு நல்லது சொல்லுவேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஊருக்கு நல்லது சொல்லுவேன். அந்த புத்தகத்தில் அழகாக ஒன்று பதிவு செய்கிறார். ஏன் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறோம், ஏன் அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறோம்? தமிழினுடைய இனிமையான சுவை அப்படின்னு கொடுத்திருக்கார் ராஜேந்திரன். இது அருமையான சுவை தமிழ்ல. தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். ஏன் கூப்பிடுறோம் அப்படிங்கிறத தமிழறிவு மணியன் பதிவு செய்கிறார். எப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா உயிர் கொடுத்தார்கள். உயிர் கொடுத்ததுனால முதல் எழுத்து உயிர் எழுத்து. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நமக்கு உடல் கொடுத்தார்கள். உடல் கொடுத்ததுனால இரண்டாவது எழுத்து மெய்யெழுத்து. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உயிரோடு உடம்பையும் கொடுத்தார்கள். எனவே மூன்றாவது உயிர்மை எழுத்து அப்பா அம்மா என்கின்ற பொழுதே ஆ என்ற உயிரெழுத்து, இம் இப் என்ற மெய்யெழுத்து, பா மா என்ற உயிர்மை எழுத்து. உடலை கொடுத்த தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வம், உயிரோடும் உடலோடும் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் இந்த மூக்கப்பிள்ளை கலையரங்கத்தில் உட்கார வைத்திருக்கக்கூடிய தெய்வம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்பதை மறந்து விடாதீர்கள் கலாமினுடைய கணாக்காரர்களே, கணாக்காரிகளே. எனவே வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோரை நேசிக்கவும் உங்கள் பெற்றோரை பூசிக்கவும் கற்றுக்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும். ஒரே ஒரு செய்தி, அது சொந்த செய்தி என்றாலும் விளம்பரத்திற்காக நான் சொல்லவில்லை, உங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு சாதாரணமான ஏழை கூலி விவசாயி குடும்பத்தை சார்ந்தவர். எங்கள் வீட்டில் பின்புலம் மிகப்பெரிய செல்வம் அல்ல, எங்கள் வீட்டின் பின்புலம் மிகப்பெரிய கல்வி அல்ல, என்னுடைய பின்புலம் மிகப்பெரிய ஜாதி இல்லை. இருந்தாலும் இன்றைய தினம் நான் ஓரளவிற்கு தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் அக்கறை சீமைகளிலும் எந்த செயலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை, ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதல் வாழ்த்து என்னுடைய அப்பாவினுடைய வாழ்த்து. என் தந்தையார் இறக்கிற பொழுது உன்னை நான் மகனாக பெற்றதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்தார். அப்பொழுது நான் வாடகை வீட்டில் 30 ரூபாய்க்கு குடியிருந்தேன். என் தாய் இறக்கிற பொழுது அந்த என் துணைவியார் அவர்கள் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் வந்து என் தாயை பார்த்து கொள்ள முடியவில்லை. என் அம்மாவை நானே பார்த்து கொண்டேன். திடீரென்று உடல்நலம் சரியில்லை. கும்பகோணத்திற்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தேன். மருத்துவர்கள் ஒரு பெண் உதவியாளர் வேண்டும் என்று சொன்னார்.
நான் சொன்னேன், என் தாயை பார்ப்பதற்கு ஏன் பெண் உதவியாளர், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று பார்த்து கொண்டேன். என் தாயை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவர்களுக்கு தலை சீவினேன், எண்ணெய் தடவினேன், ஆடை உடுத்தினேன், குளிப்பாட்டினேன், சிறுநீர் எடுத்தேன், மனம் கிடைத்த போது அதை சுத்தம் செய்தேன், ஆடை உடுத்தினேன், சோறு ஊட்டினேன், முத்தம் கொடுத்தேன், பயமாக இருந்தது, அணைத்துக் கொண்டேன். இது எல்லாவற்றையும் என்னுடைய ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், பௌதிக துறையை சார்ந்த துறை தலைவர் ஓரத்திலே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். என்னை ஒருமுறை ஏபிசி கல்லூரியினுடைய 60வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். என் ஆசிரியர் என்னை அறிமுகம் செய்தார். அப்பொழுது சொன்னார், ஒரு தாய் ஒரு மகனுக்கு சின்ன வயதில் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் என் மாணவன் செல்வநாயகம் அவனுடைய தாய்க்கு செய்வதை நான் ஓரத்தில் ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆனால் நான் வெட்கப்படுகிறேன், என் தாய்க்கு நான் அதுபோல் செய்யவில்லை என்று சொன்னார். நான் பதிலுக்கு சொன்னேன், ஒரு தாய் ஒரு மகனுக்கு செய்த அனைத்தையும் எந்த மகனாலும் திருப்பி செய்ய முடியாது. காரணம், சின்ன வயதில் நாம் எத்தனையோ முறை நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்ட பொழுது நம் தாய் நாம் செத்து போக வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்ததில்லை. 80-90 வயதில் என் தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக துன்பப்பட்ட பொழுது அம்மா செத்து போக கூடாதா என்று நினைத்த பாவி மகன் நான். என் தாய் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தால், அவள் கொடுத்ததையெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேன் என்று ஆசிரியர் சொன்னாள். ஆனால் தாய் கொடுத்த தாய்ப்பாலை இந்த உலகத்தில் தாயை தவிர யாராலும் தர முடியாது. There is no substitute for our mother's love. If at all substitute, that is only our mother's love. நம்முடைய அம்மாவின் அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு என இல்லை. எனவே அம்மாவை போற்றுங்கள், அம்மாவை வழிபடுங்கள். இதனுடைய விளைவு இன்றைய தினம் என்னுடைய மகனும் மகளும் மருமகனும் மருமகளும் 4 பேரும் பெங்களூர் நிறுவனத்திலே ஐடியிலே நல்ல ஊதியத்தில் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்கிறார்கள். 30 ரூபாய் வாடகைக்கு இருந்த நான் இன்றைய தினம் 3 வீடுகளை தற்காலிகமாக பெற்றிருக்கிறேன். சென்னை மயிலாடுதுறையில் ஒரு வீடும், சென்னையிலே 2 வீடும் வைத்திருக்கிறேன். பெங்களூரிலும் ஒரு வீடு வாங்க இருக்கிறேன் என்று சொன்னால், இவையெல்லாம் என்னுடைய உழைப்பால் வந்ததல்ல, என்னுடைய அறிவால் வந்ததல்ல, என் திறமையால் வந்ததல்ல, நான் தவறான வழியில் ஈட்டிய பொருளால் வந்ததல்ல. என் தாயும் தந்தையும் என்னை வாழ்த்திய வாழ்த்தால் பெற்றது. என்னால் முடிகிற பொழுது உங்களால் ஏன் முடியாது 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 என்ற கேள்வியை கேட்டு நம்புங்கள் தம்பிகளே, நம்புங்கள் தங்கைகளே, பெற்றோர்களை வழிபடுங்கள், பெற்றோர்களை போற்றுங்கள். முதல் செய்தி, முக்கிய செய்தி. பேச்சோட 2வது பார்ட். இந்த உலகத்துல நான் ஒரு விஷயத்துல ரொம்ப கண்டிஷனா இருக்கும். இந்த கல்லூரியில 57வது ஆண்டு நடைபெறுவதாக நடைபெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக 60வது ஆண்டு நடைபெறுகிற பொழுது நான் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பேன். அந்த பொறுப்பை வாங்கி தருகின்ற பணியை மணிவண்ணன் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். எனவே 60வது ஆண்டு விழாவிலும் நான் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்வேன். இப்ப நான் என்ன ஒரே ஒரு என்கிட்ட ஒரு பெரிய இதுன்னா, எத்தனை முறை நீங்கள் கூப்பிட்டாலும் மாணவர்கள் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு முறை சொன்ன செய்தியை, ஒரு முறை பேசிய பேச்சை எத்தனை ஆண்டுகள் எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் மீண்டும் உங்களிடத்தில் இந்த அரங்கத்தில் பதிவு செய்ய மாட்டேன். இது என்கிட்ட இருக்கிறது பழக்கம். அந்த வகையில் நான் சில புதிய செய்திகளை 2வது என்னுடைய பகுதியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். உலக அதிசயங்கள் எத்தனை? உலக அதிசயங்கள் நாம 7 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் முந்தைய கூட்டத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ஒரு உலக அதிசயம்னு சொன்னேன். ஆசிரியர்கள் எல்லாம் அதிசயத்தின் அதிசயம்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உலக அதிசயங்கள் 7, ஆனா
உன்கிட்டயே 7 உலக அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. உன்கிட்ட இருக்கிற 7 உலக அதிசயம் என்ன அப்படின்னா, பார்க்கும் திறன், கேட்கும் திறன், தொடு உணர்வு, சுவை உணர்வு, பேசும் ஆற்றல், சிரிப்பு, அன்பு. இந்த 7ம் மனிதன் தனக்குள்ளே கொண்டிருக்கக்கூடிய உலக அதிசயங்கள் என்று போற்றப்படுகிறது. இப்ப 7 உலக அதிசயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்ட்ட. அதுல ஒரு உலக அதிசயம் தான் சுவை அப்படிங்கிறது. இப்ப எனக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தமிழ் சுவை எனக்கு கொடுத்திருக்கிற இலக்கிய சுவை அப்படின்னா, ஒரு உலக அதிசயத்தை பத்தி பேசணும், சுவை அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படிங்கிறத எனக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சுவையை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று நாவினால் ஏற்படக்கூடிய சுவை, இன்னொன்று நம்முடைய ஐம்புலன்கள்ல நம்முடைய மெய்யால், காது, இதனால ஏற்படக்கூடிய சுவை. இப்ப நாவினால் ஏற்படக்கூடிய சுவை அறுசுவை அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அறுசுவை நாவினால் ஏற்படக்கூடிய சுவை. இந்த செவியால ஏற்படக்கூடிய சுவை நம்ம கேட்கிறோமே, இந்த சுவை 9 வகைப்படும். அது என்ன அப்படின்னா, நான் ரொம்ப இலக்கியம் நடத்தல. நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், வெகுளி, பெருமிதம், உவகை, 8ம் மெய்ப்பாடு என்ப அப்படின்னு தொல்காப்பியர் மெய்ப்பாடு பத்தி 8 சொல்ற. இந்த 8ம் 4 காரணத்தினால பிறக்கும். அப்ப 32 வகையான சுவைகளை தொல்காப்பியர் பட்டியலிடுகிறார். இப்ப நம்ம 32 வகையான சுவைகளை பத்தி இங்க பேச முடியாது. 9வது சுவை ஒண்ணு இருக்கு. அந்த சுவைக்கு சமநிலை அப்படின்னு பேரு. அது என்ன சார் 9வது வகை சுவை? சமநிலைன்னா என்ன அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்முடைய புத்தர் நடந்து வராரு அப்படின்னு சொன்னா 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்டியே அதோட ரேடியேஷன் கிடைக்குமா. புத்தர் நடந்து வருகிறார் அப்படின்னு சொன்னா 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய ரேடியேஷன், வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அருளாளர் புத்தர். புத்தரை ஒருத்தவன் கெட்ட வார்த்தை சொல்லி கடுமையாக திட்டுகிறான். புத்தர் இதை கேட்டுக்கிட்டு செவனேன்னு இருக்கார். அருகாமையில் இருந்த ஒருவர் புத்தர்கிட்ட போய் கேட்கிறார், இவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் உங்களை திட்டுகிறாரே, உங்களுக்கு கோபம் வரவில்லையா அப்படின்னு சொல்லி. அதற்கு புத்தர் சொல்லுகிறார், இப்ப ஒரு பொருள் நான் உங்களிடத்தில் கொடுக்கிறேன், நீங்கள் அந்த பொருளை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், அப்பொழுது என்ன ஆகும் என்று கேட்கிறார். அந்த பொருள் யார் கொடுத்தார்களோ அவர்களே அந்த பொருளை வைத்துக் கொள்ளுவார்கள் என்று புத்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அவன் என்னை கடுமையாக திட்டினான், எனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன், அது அவனுக்கே பொருந்தும், அது அவனுக்கே சொந்தம் அப்படின்னு புத்தர் சொல்றாருன்னா இதற்கு சமநிலை என்று பெயர். நீங்கள் கடுமையாக புகழ்ந்தாலும் மகிழ்ச்சி அடைவதில்லை, கடுமையான திட்டினாலும் மகிழ்ச்சி அடைவதில்லை, இதற்கு சமநிலை என்று பெயர். இப்ப சுவைகள் சொல்றோம். சுவைகள்ல தமிழ்ல எவ்வளவோ இலக்கியங்கள் இருந்தாலும் இலக்கியத்துல ஒரு அற்புதமான சுவை நம்ம திருக்குறள்ல இல்லாத சுவையே கிடையாது. திருக்குறள்ல நிறைய சொல்ல முடியும். தவத்திரு மறைந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எனக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோல் மாடல். அவர் நிறைய திருக்குறளை பற்றிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்களை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். நிறைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். அதன் பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய குறளோவியத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். எனவே திருக்குறளை ஒரு வித்தியாசமான பார்வையில், ஒரு எளிமையான நாடக நிலையில் அதை மாணவர்களுக்கு என்னால் கொண்டு செல்ல முடியும். இருந்தாலும் 2 அற்புதமான குறளை சொல்லுகிறேன் பாருங்கள். திருக்குறளுக்கு எதுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்ன, நிறைய பேருக்கு திருவள்ளுவர் ஆண்டுன்னு போடுவோம்.
அது என்ன சார் திருவள்ளுவர் ஆண்டுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்பு திருவள்ளுவர் பிறந்தார். ஆங்கில வருஷம் இப்ப 2025 பிளஸ் 31 கூட்டினீங்கன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. என்ன ஆண்டு நடைபெறுகிறதோ அதோட 31 கூட்டினா திருவள்ளுவரினுடைய ஆண்டு. சரி, இப்ப ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனா 2000 வருஷமா ஒரு அறத்தை பத்தி பேசுறான், ஒரு பொருளை பத்தி பேசுறான், ஒரு இன்பத்தை பத்தி பேசுறான். ஆனா இந்த மூணுக்கும் 2000 வருஷமா எக்ஸ்பைரி டேட் இல்லாம காலாவதி ஆகாத ஒரு அறம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் ஒரே ஒரு நூல், அது தமிழ் நூல், திருக்குறள் என்ற அறநூல் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப ரொம்ப நிறைய சொல்றாங்க. அதுல மாணவர்களுக்கு ஏற்பட்ட கல்வி, அதை பத்தி நம்ம சொல்லணும். கல்வி ஒரு காலத்துல கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. பிச்சை எடுத்தாச்சும் படிங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஆனால் பிச்சை எடுத்து படித்து தமிழ் வளர்த்த தமிழ் புலவர்களை கொண்டது எங்களுடைய தர்மபுரம் ஆதீனம். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார்? தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு புத்தகத்தை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. இப்படி போயிட்டே இருக்கார். அப்ப அவர் எந்த புத்தகத்தை தேடினாரோ அந்த புத்தகம் ஒரு பிச்சைக்காரன் கையில் இருப்பதை பார்த்தார். நேராக அவனிடத்தில் சென்று அந்த புத்தகத்தை எனக்கு கொடு, எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் நான் தருகிறேன் அப்படின்னு கேட்டார். அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். மீண்டும் கேட்டார், அந்த புத்தகம் எனக்கு வேணும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்று கேட்டார். அவன் சொன்னான், என்னிடத்தில் இருக்கக்கூடிய திருவோடை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலே பிச்சை எடுத்து கொண்டு வந்து என்னிடத்தில் கொடு. அப்படி கொடுத்தால் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொன்னான். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவனிடமிருந்து திருவோட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு வந்து சோறை கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார் என்றால் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே யாருக்கு பொருந்திருக்கு? மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட கஷ்டம்லாம் இல்லை. இருந்தாலும் திருவள்ளுவர் ஒன்று சொல்றார், என்னன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றைய ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடை. நீ ஒருத்தவனுக்கு சாப்பாடு போடுற, ஒரு வேலைக்கு பயன்படும். அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கிற, சில மாதங்களுக்கு பயன்படும். வீடு கட்டி கொடுக்கிற, சில வருஷத்துக்கு பயன்படும். ஆனால் நம்முடைய பொன்னம்பலம் பிள்ளை ஆரம்பித்தது போல் நல்ல ஒரு கல்லூரியை தொடங்கி கல்வியை கொடுத்தால் அவனுக்கு 7 தலைமுறைக்கு பயன்படும். இதை நான் சொல்லவில்லை, திருவள்ளுவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று சொல்லுகிறார். அப்படி 7 பிறப்புக்குரிய கல்வியை பற்றி திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த இடத்துல இன்னொன்று பதிவு போடுறார், விழிச்செல்வம் அப்படின்னு போடுறார். இதுக்கு எங்க அண்ணன் சுகி சிவம் அவர்கள் விழு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற. என்ன அப்படின்னா, அபிராமி அந்தாதியில அபிராமிப்பட்ட விழுத்துணையே அப்படின்னு முடிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இந்த விழுங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல பயன்படுற பொருள் பெரும்பாலும் இன்னொரு காலத்தில் பயன்படாது. ஒரு டார்ச் லைட் இருக்கு, இரவு காலத்தில் பயன்படும், பகல் காலத்தில் பயன்படாது. ஒரு வகையில் பயன்படுகிற பொருள் இன்னொரு வகையில் பயன்படாது. என்னிடத்தில் ஒரு
ஒரு நாய் இருக்கிறது, பாதுகாத்தல் என்ற வகையில் பயன்படும். இங்கே வந்து இலக்கிய சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அது பயன்படாது. என்னிடத்தில் ஒரு குடை இருக்கிறது, அது மழை பெய்கின்ற இடத்தில் பயன்படும், அது இந்த கூட்ட அரங்கில் பயன்படாது. ஒரு இடத்தில் பயன்படுகிற பொருள் இன்னொரு இடத்தில் பயன்படாது. ஒரு வகையில் பயன்படுகிற பொருள் இன்னொரு வகையில் பயன்படாது. ஒரு காலத்தில் பயன்படுகிற பொருள் இன்னொரு காலத்தில் பயன்படாது. ஆனால் கல்வி என்ற ஒன்றுதான் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் பயன்படும். எனவே படியுங்கள் படியுங்கள் படியுங்கள், நன்றாக படியுங்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நிறைய பெண்கள் இருக்கீங்க, ரொம்ப அழகா பெண்களுக்கு உயர்வு கொடுத்தது போல நம்முடைய சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் மிக சிறப்பான இடத்தை தந்திருக்கிறது. இப்ப ஒரு குறள் பாருங்க, திருவள்ளுவர் அப்படியே நடந்து போறார். ஒரு ஊர்ல ஒரு வீட்டை பார்க்கிறார். அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்கிறது, அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். கொஞ்ச தூரம் நடந்து போறார். ஒரு வீட்டை பார்க்கிறார். கூரை வேந்த குடிசை, 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுத்துவதற்கு நல்ல ஆடை இல்லை, அந்த வீட்டிலே எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார். ஒருவன் கேட்டான், திருவள்ளுவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எல்லாம் இருக்கிற வீட்டை பார்த்து ஒன்றுமில்லை என்கிறார், ஒன்றுமே இல்லாத வீட்டை பார்த்து எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே என்று திருவள்ளுவர் சொன்னார். வீட்டிலே இருக்கின்ற பொருளை வைத்து கணக்கிடப்படுவதில்லை, அங்கே இருக்கக்கூடிய குடும்ப தலைவியை வைத்து கணக்கிடப்படுகிறது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இல்லத்தரசி மாண்புடையவளாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லாம் இருக்கும், அவள் மாண்புடையவளாக இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒன்றுமே இருக்காது என்று திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. அது அருமையான குறள் செல்வம், அது குறள் விருந்து. நிறைய திருக்குறளை பற்றி சொல்லலாம், இருந்தாலும் காலம் கருதி அதோட நிறுத்திக்கிறோம். அடுத்தது சுவைகள்ல ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வந்து மேலோங்கி இருக்கிறது எங்க பார்த்தாலும் பக்தி சுவை. இந்த பக்தி சுவைக்கு நம்ம திருவாசகத்தை தான் சொல்லுவோம். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு முருக மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வடலூர் வள்ளல் பெருமானும் திருவாசகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. வாட்டமிழா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறு மென்னிலங்கு நானடைதல் வியப்பன்றோ அப்படின்னு சொல்லுவார். அதுபோல பக்தி சுவை மேலோங்கி இருக்கணும் அப்படின்னா திருவாசகத்தில் மேலோங்கி இருக்கிறது, பெரிய புராணத்தில் மேலோங்கி இருக்கிறது, திருவிளையாடற் புராணத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதைவிட வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான கருத்துக்களை நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு 1-2 நான் தொட்டு காட்டுகிறேன். இப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விரக்தி மனப்பான்மை பல பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். இப்ப எல்லாரும் வந்து சோமராஜேந்திரன் போல நன்றி உணர்வோடு நன்றி உடைதல், நன்றி மறத்தல், நன்றி கொள்ளுதல் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் 3 சொல்லுவார்கள். எல்லோரும் நன்றி உடையவர்களாக இருப்பார்களா? பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். பெரும்பாலானவர்கள் நன்றி மறத்தல் உடையவர்களாக இருப்பார்கள். சிறுபான்மையினவர்கள் நன்றி செய்தவனுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய உதவிகள் செஞ்சிருக்கோம், நம்மகிட்ட உதவிகளை பெற்றிருக்கிறான், அவன் திரும்ப நம்மகிட்ட நன்றி உடையவனாக இல்லை, அவன் நினைத்து பார்க்கவில்லை என்று மனது ஒரு சஞ்சலப்படக்கூடிய சூழல் இன்றைய தினம் சமூகத்தில் பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான அலுவலகங்களில், பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதுக்கு நம்முடைய கம்பராமாயணம் அழகாக எடுத்து காட்டுகிறது ஒரு உதாரணம். சீதை காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகின்ற பொழுது தன்னுடைய வேலைக்காரன் சுமந்தனை கூப்பிடுறான். நான் காட்டுக்கு போறேன், ஒரே ஒரு வேண்டுகோள், அதை நிறைவேற்றுவாயா அப்படின்னு சொல்லி. என்ன அரசு அப்படின்னு கேட்கிறேன். நாள்தோறும் நான் இந்த கூண்டில் இருக்கக்கூடிய பச்சை கிளிக்கு சோறு போட்டு ஆளாக்கினேன்.
14 ஆண்டுகள் காட்டுக்கு போகின்ற காரணத்தினால் நீ இந்த பச்சை கிளிக்கு நான் இல்லாத பொழுது உணவு கொடுத்து சோறு போட்டு நீ அதை வளர்க்கணும். சரி, உத்தரவு. கரெக்டா அதை போல ஃபாலோ பண்றான். பின்னாடி சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகிற பொழுது யார் சோறு போட்டு வளர்த்த பச்சை கிளி போய் சீதையை காப்பாற்றவில்லை. எந்த உதவியும் செய்யாத ஜடாயு என்ற பறவை வந்து காப்பாற்றியது. இதன் மூலம் வாழ்க்கையில் இலக்கியங்கள் கற்றுத்தருகின்ற பாடம், நீ செய்ய வேண்டிய உதவிகளை செய்து கொண்டே இரு. உதவியை பெற்றவன் நினைத்து பார்க்கிறானோ இல்ல மீள செய்கிறானோ, யாரோ ஒருவன் வந்து உனக்கு தேவைப்படுகிற போது செய்வான் என்ற வாழ்க்கை பாடத்தை தான் இலக்கியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதைவிட இலக்கிய இன்பம் எது இருக்க முடியும்? இப்ப நேற்றைய முன்தினம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். நான் கல்லூரிக்கு போகல அன்னைக்கு. போய் திங்கட்கிழமை அன்னைக்கு தான் எங்கள் சாமியோட அந்த பீடத்துக்கு வந்த நாள். அன்னைக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்கிறேன் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், இவர்கள்லாம் ஒரு 15 பேர் ஏறத்தாழ இருக்காங்க. அந்த 15 பேரை கூப்பிட்டு, எப்படி உங்கள் கல்லூரியினுடைய தலைவர் பெருந்தன்மையோடு மாணவர் மன்ற பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார்களோ, அதுபோல நான் மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு சால்வை அணித்து நினைவு பரிசு கொடுத்து ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து அவர்களுக்கு அன்பை புலப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது தொடர்ந்து நான் கடைபிடித்து வருகிறேன். ஆனால் நேற்றைய முன்தினம் நான் கல்லூரி செல்லவில்லை, நேற்றும் செல்லவில்லை. இந்த விழாவை நாம் நாளைய மறுதினம் கூட கல்லூரியிலே கொண்டாடுவதாக இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்கிறாங்க. நான் ஆட்சிமன்ற குழு உறுப்பினராக இருந்த பொழுது தமிழ்ல ஸ்டாஃபை செலக்ட் பண்ற கமிட்டியை கோஆர்டினேஷனை எனக்கு கொடுத்திருந்தார் அன்றைய துணைவேந்தர் மாட்டுமை தாங்கிய முத்துக்குமரன் அவர்கள். அதுக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 8 பேர் தேர்வு செய்யணும். 8 பேர் தேர்வு செஞ்சிட்டோம். கடைசியா துணைவேந்தர் என்னுடைய அறைக்கு வந்தார். ஏன்னா எனது நைட்டு 8:30 மணி மட்டும் போயிட்டு இருந்தது. முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு யாராவது ஒருவருக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் நம்ம 8 பேரும் சிபாரிசுல கொடுத்துட்டோம், இவனுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா அப்படின்னாரு. ஆமா, வருத்தப்படுகிறேன்னு சொன்னேன். யாருன்னாரு, 2 கண்ணும் தெரியாத ஐயப்பன் என்ற ஒரு மாணவன் வந்தான். அவன்தான் நேர்முக தேர்விலேயே முதல் மதிப்பெண் பெற்றான். ஆனால் சிபாரிசின் காரணமாக அவன் 9வது இடத்தில் இருக்கிறான். எனவே முதல் 8 பேருக்கு நாம் கொடுத்து விட்டோம், ஐயப்பனுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னேன். அந்த துணைவேந்தர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால. நேராக இருக்கின்ற ஆணிதான் அதிகமாக அடி வாங்கப்படுவது போல் நேர்மையாக இருக்கக்கூடிய பலரை பல பேருக்கு பிடிக்காது. அந்த துணைவேந்தர் முத்துக்குமரனுக்கு பிடித்த ஒரு ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் தான். அப்ப அந்த பையனை 9வதா வைங்கன்னு சொன்னாரு. 9வதாக வைத்தோம். நம்முடைய உறுப்பு கல்லூரியில் ஒரு போஸ்ட் அதிகமா சாங்ஷன் பண்ணி அந்த ஐயப்பனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு நம்முடைய துணைவேந்தர் முத்துக்குமரன் அவர்கள். அவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்தாலும் அவர் நம்ம இங்க பேசுறோம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். இன்னைக்கு பல திறமைகள் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட இருக்கு. மாற்றுத்திறனாளிகளை பார்த்து, அங்கத்திலே ஒரு ஊனம் இருந்தாலும் சிங்கத்தின் சீற்றம் குறைவதில்லை மனிதா, உன்னிடத்தில் ஏராளமான ஆற்றல் இருக்கிறது, அதை வெளிக்கொணர்ந்து வா என்று சொன்ன முதல் நூல் பெரிய புராணம். முதல் மாற்றுத்திறனாளி தண்டியடிகள். நம்ம தண்டியடிகள் 2 கண்ணும் தெரியாது மாற்றுத்திறனாளி. அவர் திருவாரூர் கமலாலயம் குளத்தை தூர்வார வேண்டும் என்று முடிவு செய்தார். மாற்றுத்திறனாளி 2 கண்ணும் தெரியாது. கரையின் மேலே ஒரு கடியை நடுகிறார், குளத்தின் கீழே ஒரு கடியை நடுகிறார். 2ற்கும் இணைக்கின்ற கயிறை கட்டுகிறார். குளத்திலே மண்ணை வெட்டி அந்த கயரை பிடித்துக் கொண்டு மேலே சென்று கொட்டி கொட்டி தண்டியடி
கமலாலயம் குலத்தை தீர்வாரிய சிறப்பு வரலாறு திருவாரூர் கல்வெட்டில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பக்தி இலக்கியத்தில் பெரிய புராணம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சுவையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய தினம் மே தினம் கொண்டாடுகிறோம், தொழிலாளர் தினம். தொழிலாளர் தினம், மே தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? அமெரிக்காவில் 3 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். அதை நினைவு கூறுகின்ற வகையில் 8 மணி நேரத்திற்காக போராடியவர்கள். அதை நினைவு கூறுகின்ற வகையில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்துக்கு முதல்ல தொழிலாளர் தினம் கொண்டாட வேண்டும், தொழிலாளர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன தமிழ் இலக்கியம் திருவிளையாடற் புராணம். முதலில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடியவர் தொழிலாளியாக வந்து பிரம்படிப்பட்டு தொழிலுக்காக மண் சுமந்தவர் நம்முடைய சோமசுந்தர பெருமான். இதை பிட்டுக்கு மண் சுமந்த படலம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. இப்படியாக பார்த்தால் பல்வேறு இலக்கியங்களை பற்றி நான் சொல்ல முடியும். பக்தி சுவை இது சிறப்பாக நம்முடைய இலக்கியத்தில் இடம்பெறுகிறது. இந்த சுவைகள்ல வீரச்சுவை, வீரச்சுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்ல முடியும். நான் குறிப்பு வச்சிருந்தேன், இருந்தாலும் காலம் கருதி ஒரே ஒரு வீரச்சுவையை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். மனோன்மணியம் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல ஜீவ வழுதி தன்னுடைய போர் வீரர்களை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்தணர்கள்லாம் தீ வளர்ப்பாங்க யாகம் பண்ணி, அதே போல உங்களுடைய உள்ளத்துல நாட்டுப்பற்றுங்கிற தீயை நீங்கள் வளர்க்க வேண்டும். எதிரிகள் அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய தீயில எப்படி பல பொருள்களை நாம் தீக்கு இரையாக்குகிறோமோ, உங்கள் மனதில் வளர்க்கக்கூடிய நாட்டுப்பற்று என்ற தீக்கு நீங்கள் எதிரிகளை இரையாக்குங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இன்று சிந்தக்கூடிய ஒவ்வொரு இரத்தமும் கலியுகத்தில் மட்டும் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல, எல்லா யுகங்களிலும் அது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி தாய் ஒரு முத்தம் தரப்போகிறாள். அது என்ன முத்தம் என்றால், அதுதான் போரில் நீங்கள் அடையக்கூடிய காயங்கள். அது உங்களுக்கு முத்திரையாக மாறி எத்தனை தலைமுறை வந்தாலும் போரிலே நீங்கள் பெற்ற முத்திரை என்ற உங்கள் சிறப்பு உங்களுக்கு நிலைத்து நிற்கும். எனவே போருக்கு செல்லுங்கள், போருக்கு செல்லுங்கள் என்று அந்தணர் வளர்க்கும் செந்தமிழ் தன்னினும் நாட்டு அபிமானம் உள் மூட்டிய சினத்தி அன்றே வானோருக்கு என்றுமே உவப்பு. வந்த கயவர் நும் சுந்தையில் கொளுத்திய வெண் தளருக்கு அவரே இந்தனம் ஆகுக. இன்று நீர் சிந்தும் ரத்தம் ஓர் துளியும் நின்று உகம் பலவும் நிகழ்த்துமே. இத்தனி போரில் நீர் ஏற்றிடும் காயம் சித்தம் கழித்து செயமாது உமக்கு முத்தமிட்டு அடித்த முத்திரை ஆகி எத்தனை தலைமுறை இலக்கா நிற்கும் என்று அற்புதமாக வீரச்சுவை பற்றி பேசப்படுகிறது. அடுத்து அவலச்சுவை. அவலச்சுவை பற்றி நீங்க கவி பேரரசு வைரமுத்து கூட நம்முடைய சங்க இலக்கிய பாடலில் இருந்த ஒரு பாடலை எடுத்து திரைப்பட பாடலாக மாற்றி இருக்கிறார். அவலச்சுவையில நம்ம பரம்பு மலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்கள் அதை பரிசாக கொடுத்து விட்டான் பாரி. பரம்பு மலையை சேர சோழ பாண்டியர் என்ற 3 வேந்தர்களும் தாக்கத்தை போர் தொடுத்து அவர்கள் தோல்வியுறை செய்து வெற்றி பெறுகிறார்கள். பாரிக்கு 2 பெண்கள். பாரி இறந்து போயிடுறாங்க. பாரியோட மிக நெருங்கிய நண்பர் கபிலர். கபிலர் நண்பர் இறந்து விட்டானே அப்படின்னு ஓரத்திலே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கண்ணீர் சிந்தாமல் தன்னுடைய நண்பனினுடைய 2 மகளையும் அழைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களுக்காக அழைத்து போகிறான். இரவு நேரம் வந்து விடுகிறது. ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அப்பொழுது முழு நிலவு. அந்த நிலவை அந்த 2 பெண்களும் பார்க்கிறார்கள்.
பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், போன மாதமும் நிலவு வந்தது, எங்கள் பரம்பு மலை எங்கள்கிட்ட இருந்தது, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்கிட்ட இருந்தாங்க. இந்த மாசமும் நிலவு வருது, பரம்பு மலையை எதிரிகள் அழிச்சிட்டாங்க, எங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு பாடுற பாட்டு இருக்கு. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இம்மெண்ணிலவில் வெண்ணெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் எந்தையும் இளமே என்கிற பொழுது அவலச்சுவை மேலோங்கி இருக்கிறது. அப்படியே வருத்தப்பட முடியாத ஒரு செய்தியை சொல்லலாம். ஒரு இதை வீரச்சுவையிலையும் சொல்லலாம், அவலச்சுவையிலையும் சொல்லலாம். ஒரு போர் வீரன் போர்ல குண்டடி கட்டுப்படுகிறது, அவனுடைய முகம் சிதைந்து விடுகிறது. உடனே மாற்று முக அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். அவன் அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு ஊருக்கு வருகிறான். தன்னுடைய அம்மாவை பார்க்கிறான். அம்மாவிற்கு அவனை அடையாளம் தெரியாது. மாற்று முக அறுவை சிகிச்சை செய்திருக்கின்ற காரணத்தினால், அம்மா உங்க ஃப்ரெண்டோட பையனா, ஏற்கனவே வந்திருக்கேன், இப்ப ஒரு வாரம் உங்க வீட்டுல தங்கி நான் திரும்ப போகணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறான். அந்த அம்மா சரி அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் தங்கியிருந்து திரும்ப ராணுவத்துக்கு போறான். போனியும் அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. வந்தது ஃப்ரெண்டோட பையனோட ஃப்ரெண்ட் அல்ல, என் பையன் தான் வந்தங்கிறது எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, உன்னுடைய ஆடைகளை எல்லாம் துவைக்கிற பொழுது அதிலிருந்து ஒரு மனம் வீசியது, அது என்னுடைய மகனின் மனம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீ மாற்று அறுவை சிகிச்சை முகம் செய்து கொண்ட காரணத்தினால் உன்னை என் மகன் இல்லை என்று மகனின் நண்பன் என்று பதிவு செய்தாய். இப்பொழுது உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். முதலில் உனக்கு இருந்தது தாயின் முகம், இப்பொழுது உனக்கு இருப்பது இந்த தேசத்தின் முகம். இதுதான் ஒரு உண்மையான முகம் என்று அந்த அம்மா கடிதம் எழுதினார் என்றால், ஒரு வீரச்சுவையும் அந்த வீரச்சுவையோடு ஒரு அவலச்சுவையும் நம்முடைய நெஞ்சில் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்ல, இந்த அவலச்சுவைக்கு நிறைய உதாரணம் இருக்கு. இன்னும் ஒன்று முக்கியமான செய்தி, நான் வருகிற பொழுது கூட நண்பர் மணிவண்ணன் இந்த பெரிய மருது சின்ன மருது மருது பாண்டியர்கள் இந்த இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். கேள்விப்பட்டிருக்கேன், தெரியாது அப்படின்னாங்க. இந்த மருது சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, காட்டுல பதுங்கி இருந்தாங்க மனைவி மக்களோடெல்லாம். ஆங்கிலேய அரசு அவங்களுக்கு எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சான். நீங்கள் சரணடையவில்லை என்று சொன்னால் காளையார் கோவிலினுடைய ராஜகோபுரத்தை நாங்கள் குண்டு வைத்து தகர்ப்போம் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்தான். உடனே மருது சகோதரர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு 2 பேரும் வந்து சரணடைந்தார்கள். ஏன் என்று சொன்னால், காளையார் கோயிலினுடைய ராஜகோபுரம் இடிக்கக்கூடாது என்பதற்காக. பிறகு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பெரிய மருது அதுக்காக ஒரு ஆசாரி, 30 ஆசாரி அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுத்து, இங்க வா, நீ ஒரு தேர் செய்யணும் காளையார் கோயிலுக்கு அப்படின்னாங்க. அவர் செய்ய மாட்டேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். ஆங்கிலேயர்கள் நம்முடைய கலை செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள், எனவே நான் தேர் செய்ய மாட்டேன். மறுபடியும் நீ தேர் செய்யணும் அப்படின்னாங்க. ஜோசியம் பார்த்தாரு, பார்த்துட்டு திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. மருது சகோதரர், நீ என்ன கூலி கேட்டாலும் தரேன், நீ தான் செய்யணும்னாரு பெரிய மருது. அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், நான் கேட்கின்ற கூலியை நீங்கள் தருவீர்களா? கண்டிப்பாக தருவேன். தேர் செஞ்சாரு. அற்புதமாக இருந்தது. வெள்ளோட்டம் ஓடியது, தேர் நகரவில்லை. பெரிய மருது கேட்டார், ஏன் தேர் நகரவில்லை என்று. எனக்கு இன்னும் நீங்கள் கூலி கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள்.
என்ன கூலி வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைய ஒரு நாள் நான் அரசனாக தேரில் உட்கார வேண்டும், நீங்கள் கீழே தொண்டனாக நடந்து வர வேண்டும் என்றார். உடனடியாக சின்ன மருது கத்தியால் அவனை குத்துவதற்காக முற்பட்டார். அதை தடுத்து நிறுத்தினார் பெரிய மருது. உடனே தன்னுடைய கவசத்தையும் செங்கோலையும் குப்பத்து ஆசாரிக்கு கொடுத்து தேரின் மேல் உட்கார வைத்து பாத அடிகள் இல்லாமல், பாத அணிகள் இல்லாமல் பெரிய மருது வீதியிலே நடந்து வந்தார். காளையார் கோயிலில் கொஞ்ச தூரம் தேர் நடந்து வந்தது. குப்பத்து ஆசாரி கீழே விழுந்தார். அதன் மீது சக்கரம் ஏறியது. குற்றுயிரும் குலை உயிருமாக பெரிய மருது தன்னுடைய மடியிலே போட்டுக் கொண்டார். அப்பொழுது குப்பத்து ஆசாரி சொன்னார், இந்த தேர் வெள்ளோட்டத்து அன்று அரசன் உயிர் பிறப்பான் என்று ஜாதகத்தில் இருந்தது. எனவேதான் எனக்கு கூலியாக ஒரு நாள் அரசனாக கொடுங்கள் என்று உங்கள் உயிரை காப்பாற்றி என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி பெரிய மருதின் மடியில் குப்பத்து ஆசாரி உயிர் விட்டான் என்று சொன்னால், இந்த தேசத்தில் அரசனுக்காகவும் தெய்வமாக போற்றப்படுகின்ற கலைக்காகவும் நம்முடைய கலைஞர்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறு நமக்கு அற்புதமான ஒரு இலக்கிய சுவையை எடுத்து காட்டுகிறது. அவலச்சுவைக்கு இன்னும் நிறைய சொல்ல முடியும். அடுத்தது சுவை இன்பச் சுவை. சார் சொன்ன டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் மோட்டிவேஷனுக்கே வந்தேன். இருந்தாலும் மோட்டிவேஷனை இந்த ஒத்தி வைக்கிறது மாரி நீங்கள் இன்னொரு முறை கூப்பிட்டு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி முடிப்பனே தவிர, அதுக்காக சார் பேச சொன்னாங்கன்னு சொல்லி நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் தெரிந்தோ தெரியாமலோ எம்எஸ்சி சைக்காலஜியும் படிச்சுட்டேன். அதனால இப்ப வீரச்சுவை பார்த்தோம், பக்தி சுவை பார்த்தோம், அவலச்சுவை பார்த்தோம். அடுத்தது முக்கியமான சுவை இன்பச்சுவை. இப்ப இன்பச்சுவை எல்லோரும் ஒரு தெரிந்ததுதான். இன்பச்சுவை நம்ம கல்யாண வீடு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு அழகாக ஒரு பாட்டு எப்போதுமே பாடுவோம். என்ன அப்படின்னா, யாயும் யாயும் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்மூரை கேளீர், என்ன செம்புல பயில் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு நம்ம ஒரு பாட்டை பாடுவோம். அது எதற்காக எடுத்து காட்டுகிறது அப்படின்னா, உங்க அப்பா யாரோ எங்க அப்பா யாரோ, நீயும் நானும் முதல்ல உறவினர்களா அப்படின்னா இல்லை. அப்படி இருந்தும் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செம்புல பயில் நீர் போல நம்முடைய அன்புடைய நெஞ்சங்கள் தாம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளி, யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயில் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற பொழுது இன்பச்சுவை நமக்கு இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. நற்றிணையில 177வது பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, தலைவனும் தலைவியும் தனியா போறாங்க. தனியா போய் சந்திக்கிறாங்க. அப்ப தலைவன் என்ன பண்றான்னா, தலைவி கிட்ட ரொம்ப நெருங்கி போறான். நெருங்கி போகிற பொழுது தலைவி கூடாது, வேண்டாம், அதோ பார் அப்படின்னு ஒரு புன்னை மரத்தை காட்டுகிறார். உடனே தலைவன் புன்னை மரத்திலிருந்து யாராச்சும் நம்ம லவ் பண்றத பாக்குறாங்களா அப்படின்னு ஒத்து பாக்குறான். யாரும் பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போறான். திரும்பவும் தலைவி ஓஹோ அதோ பாரு அப்படின்னு புன்னை மரத்தை காட்டு. உடனே தலைவன் கேட்கிறான், புன்னை மரத்திலிருந்து யாராவது பார்க்கிறார்களா? தலைவி சொல்றார், யாரும் பார்க்கவில்லை. அப்புறம் ஏன் நான் நெருங்கி வரேன், நீ ஏன் அப்படியே விலகி விலகி போற அப்படின்னு கேட்கிறான். எங்க அக்கா பார்க்கிறா, அது எங்க அக்கா. புன்னை மரம் உங்க அக்காவா? அது எப்படி அப்படின்னு தலைவன் கேட்டான். சின்ன வயசுல எங்க அம்மா குழந்தையா இருக்கிற பொழுது புன்னை விதைகள் எல்லாம் பொறுக்கிட்டு பசங்களோட மண்ணுல விளையாடுவாங்க. அப்படி விளையாண்டுட்டு போற பொழுது ஒரு சமயத்துல புன்னை விதைகளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அது முளைச்சி செடியாகி
மரமாகி இருக்கு. எங்க அம்மா அதுக்கு பாலும் தேனும் தண்ணியும் ஊத்து வளர்த்தாங்க. ஒரு முறை எங்க அம்மா அந்த புன்னை மரத்தை காட்டி, நான் பெற்ற முதல் குழந்தை அது உனக்கு அக்கா, நீதான் எனக்கு 2வது குழந்தைன்னு சொன்னாங்க. எனவே எங்க அக்கா புன்னை மரம் அது பார்க்கிறதுன்னாங்க. மேலை நாட்டு ஒருத்தவங்க கேட்டான், நாங்கள் எல்லாம் மரங்களை நேசிக்கிறோம், நீங்க தமிழர்கள் மரங்களை நேசிக்கிறீர்களான்னு. அதுக்கு ரசிகமணி டிகேசி சொன்னாரு, நாங்கள் மரங்களை நேசிக்கவில்லை, மரங்களை எங்கள் சொந்தமாக கொண்டாடுகிறோம். நற்றிணை 177வது பாட்டுல புன்னை மரத்தை அக்காவாக நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் நேசிக்கவில்லை. திருக்கோயில்களிலே மரங்களை நாங்கள் தெய்வமாக வைத்து போற்றுகிறோம். எனவே நாங்கள் அதை கடவுளாக வழிபடுகிறோம். ஏன் என்று கேட்டால், கடவுள் செய்கின்ற வேலையை மரங்கள் செய்கிறது. எனவே மரமும் சிவனும் ஒன்று என்று ரசிகமணி டிகேசி அவர்கள் சொன்னார்கள். மரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது அழகாக கார்பன் டை ஆக்சைடை உட்கொள்கிறது, ஆக்சிஜனை வெளியிடுகிறது. சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால், அவர் அமிர்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், நஞ்சை தான் உட்கொள்கிறார். சிவன் செய்த வேலையை மரம் செய்கிறது. எனவே சிவமும் மரமும் ஒன்று, நாங்கள் மரத்தை வணங்குகிறோம் என்று ரசிகமணி சொன்னார். இப்படியாக இன்பச்சுவை இருக்கிறது என்று சொல்லி, எனவே வீரச்சுவை, அவலச்சுவை, இன்பச்சுவை, புரட்சுவை, பக்தி சுவை, இவைகளையெல்லாம் நாம் ஓரளவு பார்த்திருந்தாலும், இந்த சுவையில முதல்ல வர்றது நகையே அப்படின்னு வருது. இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நகைச்சுவை. நிறைய நகைச்சுவைகளை சொல்ல முடியும், இருந்தாலும் காலம் கருதி ஒரு நகைச்சுவையை சொல்லுகிறேன். நகைச்சுவை பேச்சாளர்கள், இன்னைக்கு என்னுடைய அருமை அண்ணன் கு. ஞானசம்பந்தம் அவர்கள் நகைச்சுவை பேச்சாளராக இருக்கிறார். இன்னொரு அருமை அண்ணன் எங்கள் ஊரை சார்ந்த எங்கள் தர்ம ஆதீன புலவர் கு. ஞானசம்பந்தம் அவர்கள். இன்னொரு நகைச்சுவை பேரரசு தர்ம ஆதீன புலவர் எங்கள் அருமை அண்ணன் சண்முக வடிவேல் அவர்கள். அவருடைய 60வது விழாவில் நான் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை வழங்கினேன். அவருடைய 80வது விழாவில் நான் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை வழங்கினேன். இப்போ அடுத்த மாதம் அவருக்கு 90வது வயது, அதுலேயும் நான் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை வழங்க போகிறேன். நம்முடைய சண்முக வடிவேல். இப்படி நகைச்சுவை நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் சில பேர் பேசுறது இறுக்கமான சூழலை கூட நகைச்சுவையினால சந்தோஷமாக இடமாக மாற்றுவார்கள். அப்படிப்பட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களுடைய நகைச்சுவை அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஏவிசி கல்லூரியுடைய வணிகவியல் துறை தலைவராக இருந்து பணியாற்றிய பேராசிரியர் வன்மீக வெங்கடாஜலம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருவையாறினுடைய தமிழையா கல்விக் கழகத்தின் சார்பாக கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்காக கலைஞர்களுடைய 100 ஆளுமைகளை 100 புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று நகைச்சுவை சார்ந்தது. ஒரு இறுக்கமான சூழல்ல கேஷுவலா அவருடைய நகைச்சுவை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒன்றை பதிவு செய்கிறேன். நம்முடைய இன்றைய பாராளுமன்றத்தில் குழு தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டு முதலில் பாராட்டிய மிகப்பெரிய மனிதர்களில் கவிப்பேரரசு வைரமுத்து ஒருவர். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இருவரும் கலைஞரை வீட்டிலே பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது கவிப்பேரரசு தெரியும் உங்களுக்கு, ஜிப்பா போட்டிருப்பாரு, ரொம்ப லூஸா இருக்கும். கார்ல உட்கார்ந்துருக்கார். அந்த ஜிப்பா மேல டி.ஆர். பாலு உட்கார்ந்துட்டார். கலைஞருடைய வீடு வந்துட்டுது. கட்டின கவிப்பேரரசு எழுந்திருச்சார். ஜிப்பா கிழிஞ்சிருச்சு. இப்போ போய் கலைஞரை பார்க்கணும். வேற ஜிப்பா எடுத்துட்டு வரல. வீட்டுக்கு போனா நேரம் ஆயிடும். இந்த ஜிப்பாவை இப்படியே பிடிச்சிக்கிட்டு கவிப்பேரரசு வைரமுத்துவும் டி.ஆர். பாலுவும் போனாங்க. என்ன கவிஞரே, என்ன கவிஞரே, என்ன பிடிச்சிக்கிட்டே வரையா அப்படின்னா. கார்ல வந்தோம். என் ஜிப்பா மேல டி.ஆர். பாலு அண்ணா உட்காந்துட்டாங்க.
நான் ஏந்திரிச்சேன், ஜிப்பா கிழிஞ்சிட்டுது, மாற்ற முடியல, தலைவரை உடனே பார்க்கணும், அதனால தான் வந்தேன் அப்படின்னா. பரவாயில்லையா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு. என்ன சொல்றீங்க தலைவரே அப்படின்னாரு. நாளைக்கு எதிர்கட்சிக்காரன் டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்து என்ன செஞ்சு கிழிச்சாரும்பா, கவி பேரரசு வைரமுத்து ஜிப்பாவையே கிழிச்சாருன்னு சொல்லலாம். அதனால கைத்தட்டலாம். இது என்ன ரசிக்கவே இல்லையா நீங்க? கவி பேரரசு வைரமுத்து ஜிப்பாவையே கிழிச்சாருன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாராம். இது போல நூற்றுக்கணக்கான கலைஞருடைய சமயோஜித நகைச்சுவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பேச்சில பெற்றோர்களை பற்றி சொன்னேன். என்னுடைய பேச்சில இலக்கிய சுவையல்ல பல சுவைகளை பற்றி எடுத்து சொன்னேன். ஆனா மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய ஆளுமை பண்புகள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னாலும் ஒன்றை மட்டும் சொல்லி மற்றதை கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் கடைசியில் கல்லூரியுடைய தலைவர் அவர்கள், முதல்வர் அவர்கள் அனுமதியோடு என்னை கூப்பிட்டா, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ முடிச்சனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, அது ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கானா, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு டாக்கியும் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கு போகாம ஒரே ஒரு செய்தியோட பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய அப்துல் கலாமை பற்றி நான் 3 வரிகளில் 3 கவிதைகள் எழுதினேன். என்ன அப்படின்னா, இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, அங்கே ஏலம் கிராம்பு நிறைய உண்டு அப்படின்னு கவிதை ஏற்கனவே இருந்தது. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா என்ற ஒரு நாடு உண்டு, அங்கே ஏவுகணைகள் பல உண்டு, அணுகுண்டுகள் சில உண்டு அப்படின்னு உருவாக்கியவர். கைத்தட்டுப்ப. அதுக்குன்னு நான் சொன்னேன், நீங்க தவமா கேட்குறீங்கன்னு, தவம் கலைஞர்னு கைத்தட்டாம இருக்க வேண்டாங்க. முதல்ல சொல்லியிருக்கேன், கைத்தட்டினா அழகு கூடும் பெண்களுக்குன்னு. போகும்பொழுது எல்லாரும் அழகா போகணும், அதனால கைத்தட்டுங்க. 2வது, அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு வரை ஜனாதிபதி மாளிகையாக மட்டும்தான் இருந்தது. என் அண்ணன் அப்துல் கலாம் அங்கே போனதுக்கு பிறகு ஜனாதிபதி மாளிகை ஜனங்களின் மாளிகையாக மாறியது. பப்ளிக்லாம் போகலான்னு சொன்னதே அப்துல் கலாம் தான். 3வது, நம்ம துணைவேந்தர் அவர்கள், நான் ஆட்சிக்குழுவில் இருக்கிற பொழுதுதான் அண்ணன் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். ராமேஸ்வரத்துக்கு பாடி வருது, பிசி போறாரு, கூட 2 பேர் தான் அலவுடு, அதனால நான் போக முடியல. ஏதாச்சும் ஒரு வரி சொல்லுங்கன்னாரு துணைவேந்தர். நான் சொன்னேன், அப்துல் கலாம் இன்னும் சில மணி நேரங்களில் ராமேஸ்வரத்தில் புதைக்கப்பட இருக்கிறார். இல்லை விதைக்கப்பட இருக்கிறார். இதுவரை இதுவரை ராமேஸ்வரம் இந்துக்களினுடைய புனித பூமியாக மட்டும் இருந்தது. அண்ணன் அப்துல் கலாம் அங்கே புதைக்கப்பட்ட அல்லது விதைக்கப்பட்ட பிறகு அது இந்தியர்களின் புனித பூமியாக மாற இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதம், பிரமாதம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணன் அப்துல் கலாம் பணி செஞ்சுட்டு இருக்கிறார். இஸ்ரோவில் கீழே ஒர்க் பண்ற ஒரு சர்வெண்ட் வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டார். பொருட்காட்சி நடக்கிறது, அதுக்கு குடும்பத்தோட போகணும், பசங்களை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு. இன்னைக்குதான் கடைசி அப்படின்னா சரி என்று சொன்னார் அப்துல் கலாம். பிறகு இவர் வேலையில் மூழ்கினார். கடிகாரத்தை பார்க்கிறார், மணி 8. ஐயோ என் செய்வேன், இன்றோடு கடைசி, பிள்ளைகள் ஏமாந்து போவார்கள் என்று கண்ணீர் சிந்திய கண்களோடு, ரத்தம் சிந்தும் இதயத்தோடு வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் மனைவியை அழைத்து
நான் வேலையில் மூழ்கினேன், மறந்துவிட்டேன், மன்னித்துக்கொள், பிள்ளைகள் எங்கே கூப்பிடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது துணைவியார் சொல்லுகிறார்கள், அப்துல் கலாம் வந்து குழந்தைகளை பொருட்காட்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அப்துல் கலாம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த வேலைக்காரர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டாய், நான் கொடுத்தேன். நீ வேலையில் மூழ்கினாய், நேரம் பார்க்கவில்லை. என்னுடைய வேலை என்ன என்றால், நேரம் பார்க்காமல் இந்தியாவின் இஸ்ரோவுக்கு யார் ஊழியம் செய்கிறானோ அவனுக்கு ஊழியம் செய்வதுதான் என் வேலை, அதை தான் நான் செய்தேன் என்று அப்துல் கலாம் சொன்னார் என்றால், அவர் வாழ்ந்த சமயத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நீங்கள் வாழ்கிறீர்கள். எனவே வல்லரசு நல்லரசு விதைகளை விதையுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் அது நிறைவேறும் என்று சொல்லி ஆற்றல் மிகு ஆஞ்சநேயரும், அள்ளி கொடுக்கும் அபிராமியும், சொல்லிக் கொடுக்கும் முருகபெருமானும், கர்த்தரும் இயேசுநாதரும், அல்லாவும் நபிகள் நாயகமும் வாரி வழங்க வேண்டும் அருளை, ஆசிகளை என்னுடைய நேரு நினைவு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு என்று சொல்லி, வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரட்டும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் நேரு நினைவு கல்லூரியை சாரட்டும் என்று சொல்லி, மீண்டும் சந்திப்போம், சந்திக்கின்ற பொழுது கை கொடுப்போம், வல்லரசு நல்லரசு இந்தியாவாக அது இருக்கட்டும் என்று சொல்லி, நான் இங்கிருந்து தற்காலிகமாக நான் விடைபெறுகிறேன். என்னுடைய இதயத்தை நேரு நினைவு கல்லூரி தலைவர் அவர்களிடத்திலும், முதல்வர் அவர்களிடத்திலும், தம்பி ராஜேந்திரனிடத்திலும், உங்களிடத்திலும் ஒப்படைத்து விட்டு போகிறேன். யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். மீண்டும் இங்கு வருகிற பொழுது அதை பெற்றுச் செல்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.